தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் எதன் காரணமா 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? காரைக்குடி போனாலும் சென்னை ஓடி வந்துடுறாரு, திருச்சி போனாலும் சென்னை ஓடி வந்துடுறாரு, கன்னியாகுமரி போனாலும் சென்னை ஓடி வர வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு சொல்லுங்க? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்க. 6 மணி ஆனா 5:55 ஆனா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். 6 மணி ஆனா சரக்கு போட்டே ஆகணும். நீங்க எதனா பகிரங்கமா நான் வந்து பதிவிடும். அவர் வந்து அந்த மாதிரி ரத்தத்திலே ஊறி போச்சு. நான் வேணா சொல்றேன், பிளட் டெஸ்ட் எடுங்க விஜய்க்குன்றேன். 2 தொகுதியிலும் போட்டிடுறாருல, ஒருவேளை 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றார்னா ஒரு இடத்துல தான் நம்ம நிக்க முடியும், இன்னொரு இடத்துல வந்து நம்ம ராஜினாமா தான் பண்ணணும். அந்த இடத்துல யாரை நிப்பாட்டுவார் நினைக்கிறீங்க? கட்சி யாருக்கிட்ட இப்ப இருக்கு, இவர் யாருக்கிட்ட இப்ப இருக்காரு வந்து முழுக்க நடிகை திரிஷாவோட கட்டுப்பாட்டில் தான் அண்ணன் வந்து விஜய் அவர்கள் இருக்காரு. அப்போ நிச்சயமாக திருச்சி கிழக்கோ இல்லைன்னா வந்து பெரம்பூர்ல நிச்சயமாக திரிஷா அவர்கள் வந்து போட்டி போடுவாங்க. உண்மையில காரைக்குடி வேட்பாளர் பிரபு அவர்கள் வந்து அவங்க தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்லாம் நீங்க வந்து வாபஸ் வாங்கன்ற மாதிரி ஒரு ஆளை வச்சு மிரட்டுற ஆடியோலாம் வெளியானது. டிகே பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு, அவர் ரீல்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் பண்ணுகின்ற அந்த செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அவ்வளோ எரிச்சல் ஊட்டும். இன்னும் சொல்ல போனால் அவர் விஜயை விட பார்த்தீங்கன்னா புசி ஆனந்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமானார். ஸோ அதனால அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கறது பல கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. தாவேக்காவோட வேட்பாளர்லாம் வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறாங்களா ஏதாச்சும்? ஆமாம், திருச்சி கிழக்கிலே பார்த்தீங்கன்னா விஜய் போட்டியிடுகின்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா தங்க மூக்குத்திகள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விஜயே வந்து பணம் கொடுக்கறதுக்கான வேலைகள்லாம் வந்து செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஆதவர்ஜுனா ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஆதவர்ஜுனா தினமும் கோமியம் குடிச்சா உங்களுக்கு எங்கேருந்து வந்து மூளை வளரும் சொல்லுங்க? குடிக்கிறாரா கோமியம்? ஆமாங்க, திருஷா வீட்டில் தான் இருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி தினமும் வந்து கோமியம் குடிக்கிறாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தாங்க. முதல்ல டி நகர், அதுக்கப்புறம் வந்து 1000 விளக்கு, அதன் பிறகு எழும்பூர் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் 2 இடத்துக்கு மட்டும் போயிருந்தாங்க. எழும்பூருக்கு போகலை. மணி 6 மணி ஆயிடுச்சுன்றதுனால தன்னோட பிரச்சாரத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. எதன் காரணமாக 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டாரு விஜய்? இப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது கூட்டணி மட்டும்தான் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து இருக்கணும், வந்து திருப்பி வந்து எம்எல்ஏ எம்பிங்களை வந்து பதவிகளை வந்து அனுபவிக்கணும். ஸோ ஏதோ ஒரு ஆக மொத்தம் அவங்களுக்கு என்னென்னா ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கு நோக்கி நகரணும்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நாம் தமிழ் மாதிரி கட்சி என்னென்னா யாரோட வந்து கூட்டணியில் மக்களோட தான் கூட்டணி, வாக்குகளுக்கு நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கொள்கையில் வச்சு வெற்றி தோல்வியை தாண்டி பிரதான பிரச்சனைகளை மக்களோட பிரச்சனையை வந்து மக்களோட பயணப்பட்டு படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் சாட்டை துரைமுருகன் சொல்கிறவங்க பக்காமாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். ஆனால் அவரோட யாரும் வந்து கூட்டணிக்கு வரவே இல்லை. கொள்கை பிரகடன மாநாட்டில் முதல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் வந்து விஜயோட தான் வந்து கூட்டணி வச்சுருக்கணும், ஆனால் யாருமே வரல. ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து குழம்பி போகிறாரு. என்ன பண்ணுறதுனே களத்தில் வந்து ஒரு இலக்கோ அடுத்த கட்ட நகர்வோ எதுவுமே தெரியாமல் ஒரு பிளைண்டாக எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து களத்தில் வந்து சொல்கிறாங்களே அரசியல்லேருந்து குதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து திடுதுப்புன்னு வந்து குதிச்சிட்டாரு. களம் வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, கூட இருக்கிற யாருக்கும் அரசியல் வந்து தெரியாது, ஏதோ எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து படிச்சுட்டு போகிறாரு. இப்போ சிக்கல் என்ன வந்ததுன்னா ஒரே கண்டென்ட் தான் எல்லா இடத்துலையும் பேச நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். வந்து திருச்சியில் என்ன சொன்னார் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் சொல்லியிருப்பார். என்ன சொன்னால் கன்னியாகுமரியில் அதான் சொல்லியிருப்பார், தூத்துக்குடியில் அதான் சொல்லியிருப்பார், திருநெல்வேலியில் தான் சொல்லியிருப்பார். எல்லா இடத்துலையும் ஒரே கண்டென்ட் சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன், எல்லா வழியிலும் தாங்கிக்கிட்டு உங்கள் விஜய், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி கான்ஃபிடென்ட்டாக இருக்கு, நல்லதே நடக்க, வெற்றி நிச்சயம், அதே தான் போயிட்டு இருக்கு. அதை இவருக்கே ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் 2 தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. அந்த 2 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விஜயே வந்து போல. ஒரே ஒரு முறை வந்து பெரம்பூர் போனார், ஒரே ஒரு முறை திருச்சி கிழக்கு வந்துடும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு அப்படியே போகிற போக்கில் வந்து அதை பிரச்சாரம், அந்த பிரச்சாரம்னா பிரச்சாரம் கூட கிடையாது, ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோன்னு சொல்கிறதே அப்பட்டமான அயோக்கியத்தனமானு நான் பார்க்குறேன். ஏன்னா வெகுஜன மக்களை நீங்கள் வந்து துன்புறுத்துறீங்க. இப்போ வந்து அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா ஏதோ சிறு சிறு வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அந்த சாலை ஓரங்களில் ஏதோ ஒரு பழசாரோ இல்லை வந்து கரும்பு ஜூஸோ ஒரு நுங்கோ இந்த மாதிரி சிறு வியாபாரங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சாலையோரம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் நடக்கும். இவர் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பொழப்பு போச்சு.
அவங்களோட வருமானம் போச்சு. இந்த மாதிரி எல்லா இடங்களும் சாலைகளில் போயிட்டு வெகுஜன மக்களோட வயிற்றுச்சலை தான் விஜய் வந்து கொட்டிக்கிறாரு கண்டி. அதை தாண்டி இவர் ஏதாவது சாதிச்சாருன்னா ஒண்ணுமே சாதிக்கல. சரி, இந்த 2 தொகுதியில இல்ல 2 தொகுதியிலும் போட்டிடுறாருல, ஒருவேளை 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றார்னா எப்படியாச்சும் ஒரு இடத்துல தான் நம்ம நிக்க முடியும், இன்னொரு இடத்துல வந்து நம்ம ராஜினாமா தான் பண்ணணும். அந்த இடத்துல யாரை நிப்பாட்டுவார் நினைக்கிறீங்க? இப்போ 2 தொகுதியிலும் வந்து ஜெயிக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். ஒருவேளை ஜெயிக்கிறார், 2 தொகுதியிலும் ஜெயிக்கிறாருன்னா கட்சி யாருக்கிட்ட இப்போ இருக்குது, இவர் யாருக்கிட்ட இப்போ இருக்கார் வந்து முழுக்க முழுக்க நடிகை திரிஷாவோட கட்டுப்பாட்டில் தான் அண்ணன் வந்து விஜய் அவர்கள் இருக்கார். அப்போ நிச்சயமாக திருச்சி கிழக்கோ இல்லைனா வந்து பெரம்பூர்லேயும் நிச்சயமாக திரிஷா அவர்கள் வந்து போட்டி போடுவோம். இல்லை, இது வரைக்கும் கட்சியில் உறுப்பினராக கூட இணையல, எப்படி அவங்க கட்சி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போவோம், அவங்க எப்படி வந்து நிற்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கட்சியே அங்கேருந்து தான் இயங்குது. நீங்கள் பனையூரில் இயங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வேணால் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கூட ஒரு ஆளை கூட அமுச்சு இப்போ இதே சேம் டைம் நம்ம பேசியிருக்க நேரத்தில் போய் பார்க்க சொல்லுங்கள். பனையூரில் வந்து பெரிய போட்டு தொங்கிட்டு இருக்கும். கட்சி அலுவலகம் வந்து இயங்கவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புகின்ற ஐடி விங் மட்டும்தான் அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்குது. அதை தாண்டி கட்சி அலுவலகம் தொடர்ச்சியாக பூட்டு போட்டு தான் இருக்குது. எந்த இடத்துல கட்சி இயங்குது பண்ண திரிஷா வீட்டில் தான் கட்சி இயங்கிட்டு இருக்குது. ஒரே வீடு தான், மேலே கீழேன்னு சொல்லிட்டு 2 வீடு வந்து வச்சுருக்காரு. திரு விஜய் அவர்கள் மேலே இருக்காங்க, திரிஷா வந்து கீழ் வீட்டில் இருக்காங்க. அங்கே தான் எல்லா விதமான முடிவுகளும் இருக்குது. இவர் ஏன் எல்லா கட்சியும் போடணும் இல்லைங்க, அண்ணன் சீமான் வந்து போகிறாருங்க, இப்போ தமிழக முதல்வர் வந்து போகிறாரு, எதிர்கட்சி தலைவர் போகிறாரு, யார் வேணால் போவாங்க, எலெக்ஷனுக்கு வந்து போவாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்திலே இருப்பாங்க. சென்னைக்கு வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஒரு வாரம் 10 நாள் அங்கே இருந்துட்டு தான் வருவாங்க. இவர் ஏன் தினமும் வந்து நீங்கள் எங்கே போனாலும், காரைக்குடி போனாலும் சென்னை ஓடி வந்துடுறாரு, திருச்சி போனாலும் சென்னை ஓடி வந்தார், கன்னியாகுமரி போனாலும் சென்னை ஓடி வர வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு சொல்லுங்கள்? ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை இல்லை. 6 மணிக்கு மேலே பேச மாட்டார், 6 மணிக்கு மேலே அவர் எங்கேயுமே பார்க்க முடியல. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்க. 6 மணி ஆனால் 5:55 ஆனால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 6 மணி ஆனால் சரக்கு போட்டே ஆகணும். நீங்கள் எதனா பகிரங்கமாக நான் வந்து பதிவிடுறேன். எப்படிலாம் அவர் வந்து ஆக்டிவாக இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, ஓடுறாரு, விளையாடுறாரு, எப்படி இருக்காரு? அவர் போயிட்டு நீங்கள் நரம்பு தளர்ச்சி மாதிரி கையெல்லாம் ஆடுன்னு சொல்கிறீங்க, எப்படி நம்ம? நரம்பு தளர்ச்சி இல்லைங்க, 6 மணி ஆச்சுன்னா சரக்கு போட்டே ஆகணும். அவர் வந்து அந்த மாதிரி ரத்தத்திலே ஊறி போச்சு. நான் வேணா சொல்கிறேன், பிளட் டெஸ்ட் எடுங்க விஜய்க்குன்றேன். நேற்றுக்கு வந்து டி நகர் வந்தீங்க, ஒன்றுமே பேசவில்லை, ரோட் ஷோ தான் பண்ணீங்க. இன்னைக்கு ஏன் லீவு? எதுக்கு லீவு? அனுமதி கொடுக்கல அவருக்கு. யார் அனுமதி கொடுக்கணும்? அனுமதி நேற்று பேசுறதுக்கு கொடுத்தாங்களே, ஏன் நீங்கள் பேசலை? எல்லா இடமும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஏங்க பெரம்பூரில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க, 10 மணி வரைக்கும் அனுமதிங்க. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருங்க, 10:15 வரைக்கும் பேசிட்டு வழக்கு வாங்குறாருங்க. அதுதாங்க அந்த தொண்டர்களுக்கு செய்கின்ற நீங்கள் அந்த தொண்டனை நீங்களும் அப்படி தானே நீங்கள் கனெக்டில் இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் வந்து சொல்லணும்ல. நீங்கள் என்னத்தை சொல்லி சரி உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் அறுத்து தள்ளிட்டீங்களா? நீங்கள் 10 இடங்கள் எதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க? அனுமதி வாங்குறீங்க, கேன்சல் பண்ணீங்க, அனுமதி வாங்குறீங்க, கேன்சல். எதுக்கு நீங்கள் அனுமதி வாங்குறீங்க, எதுக்கு கேன்சல் பண்ணுறீங்க? 234 தொகுதியில் மொத்தமாக எத்தனை தொகுதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு? 7 தொகுதி போயிருக்காருங்க. 7 தொகுதி பேர் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3 தொகுதி போவார், அதோட முடிஞ்சு போயிடும். 10 தொகுதி தான் மொத்தமே அவருக்கு வந்து 234 கூட நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு தொகுதி ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, வந்து அதிமுக கொடுத்துட்டாங்க, எடப்பாடியில் இவங்க வந்து போட்டி போடவே இல்லை, அந்த வேட்பாளரை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு இவங்க தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 233 வெறும் 10 தொகுதி மட்டுமே ஒருத்தர் போயிட்டு நான் தான் தமிழகத்தின் மாட்டு, நான் தான் எல்லாத்தையும் அறுத்து தள்ள போகிறேன்னு சொல்கிறது உள்ளபடி அயோக்கியத்தனமாக தான். இப்போ இந்த 10 தொகுதி மட்டுமே நட்சத்திர பேச்சாளர் நிற்கிறாங்க, முக்கியமான பிரமுக நிற்கிற இடத்து தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்ற வெகுஜன வேட்பாளர்கள்லாம் நிற்கிற இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க, இவர் நம்பி தானே நிற்கிறாங்க. அவங்கள வந்து மேடையில் ஏற்றி அவங்களை அறிமுகப்படுத்தலாம், இல்லை கேரவன்ல வச்சு அவங்களை ஏற்றி இவங்க தான் வேட்பாளர், இவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க, இவங்களை வெளில வைங்கிற மாதிரி அவங்க பேரை சொல்லலாம், காமிக்கலாம் அவங்கள. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாரு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம தான் விஜய் வந்து அதிகப்படியாக அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல. அவர் வந்து ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார். மதுரை மாநாட்டிலே சொன்னார், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்ற விஜய், 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ராஜ்மோகன் சொல்கிறார், நான் விஜய், இவர் விஜய், இவங்க விஜய் அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா அந்த ஒரு ரசிகர் பிம்பம், அந்த ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிறதுனால இவங்க யாரும் வந்து விஜய் வந்து கூப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு தெம்போ திராணியம் கிடையாது. இவர் என்னன்னா உங்களுக்கு வந்து பேஸ் எப்படின்னா யார் அதிகமான ஏலம் விடுற மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஆக்ஷனில் விடுவாங்க, ஒரு பொருளை வந்து ஏலம் விடும்போது இது யார் வந்து அதிகப்படியான விலைக்கு வாங்குறாங்கன்னும் போது, அப்போ யார் அதிகப்படியான விலைக்கு சீட்டை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆதவர்ஜுனா அதிகமான தொகை கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு, அதுக்கு போகிறார். பொது செயலாளர் கூடவே பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லாமுமாக இருக்கிறார், அண்ணனாக, தம்பியாக, மாமாவாக எல்லாமும் இருக்கின்ற பொது செயலாளருக்காக போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாமானிய வேட்பாளர்களுக்கும் வந்து போகவே இல்லைங்க. அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பாவம் அந்த ரமேஷ்னு ஒரு தம்பி நிற்கிறாப்புல, அந்த தம்பி எங்கே இருக்காருன்னு கூட இது வரைக்கும் அவர் போய் பார்த்ததே கிடையாது. ராஜ்மோகனுக்காக ஓடி வர்றாரு. ஏன்னா ராஜ்மோகன் நிறைய வந்து விஜய்க்காக கொடுத்துருக்காரு. விஜய்க்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ, விஜய்க்காக யாரெல்லாம் வந்து தன்னோட சொத்துக்களை வந்து அடமானம் வச்சு, பொண்டாட்டி தாலியை கூட அடகு வச்சு யாரெல்லாம் வந்து சினிமாவில் வந்து விஜய் வந்து பாராட்டினாங்களோ, விஜய் வந்து வளர்த்து விட்டாங்க, அவரெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு தேவைன்னா
அவருக்கு யார் அதிகமான பணம் கொடுத்தாங்க, அவங்க தான் இன்னைக்கு தேவை. அதை விட கொடுமை என்னன்னா, களங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட் அவுட் வச்சோம், விஜயோட பொம்மைகளை வச்சோம், ஹலோகிராமை வச்சோம், இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து உள்ளபடியே அரசியல் களத்துக்கு நமக்கு வந்து புதியதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. வந்து அரசியல் களத்தையும் வந்து விஜய் வந்து கொச்சைப்படுத்துகிறதா நம்ம பார்க்கணும். வெகுஜன மக்கள் யாருமே விஜயை நோக்கி வரவே இல்லைங்க. ஊடகங்களில் காட்டுற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வெகுஜன மக்கள்லாம் விஜய் நோக்கி வரவே இல்லை. ஒன்றும் இல்லை, அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அம்மாவோட 5 சவரன் நகையை வந்து பறிக்கிறாங்க. யார் பறிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலிக்கு மாரடிச்ச ஆட்கள் தான். இவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டங்களை வந்து சேர்க்கிற ஆட்களை வந்து இப்போ 20 தொகுதியிலேருந்து 30 தொகுதின்னு ஆட்களை வந்து வர வைக்கிறாங்க. அதே மாதிரி நேத்திக்கு வந்து டி நகரில் ஒரு அம்மாவோட தாலியை வந்து பறிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று சென்னையில் விஜய் வராருங்க, டி நகருக்கு வராரு. எங்கேருந்து உங்களுக்கு வர வைக்கிறாங்க? திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், எல்லா மாவட்டங்கள்ல தான் நேற்றுக்கு ஆட்களை வர வச்சோம். சென்னையில் வந்து கூட்டத்தை அவங்கள காசு கொடுத்து கூட்டு வராங்களா? காசு கொடுத்து தான் கூட்டப்படுகிறது. அதனால தான் அந்த மாதிரி திருட்டு போகுதுன்னு சொல்றீங்க? நிச்சயமாக. ஏன் அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி மூவ் ஆன உடனே அந்த கூட்டம் கலைஞ்சு போகுது. வேற கூட்டங்கள் ஓடி வராங்க. அதான் சொல்றேன்னா அவங்க எல்லாம் சொல்றேன்னா பணம் கொடுத்து வர வைக்கின்ற ஆட்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் உயிரை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. விஜய் எப்படியாவது போய் பார்க்கணும், கொடுத்த காசு அவன் வந்து நடிக்கிறதுக்காக ஓடி வரானு வெகுஜன மக்கள் யாரும் விஜய் நோக்கி வரவே இல்லை. அது வந்து முழுக்க செட்டப் ட்ராமா தான். இப்போ விஜய் கூட்டத்தில் போகிறவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து உயிர் சேதம் ஏற்படுது, மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க, அப்படிலாம் இருக்குது. நகை போட்டு போகிறோன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? ஏன் அதை கவனக்குறைவாக அந்த மாதிரி பண்ணுறாங்க? அவங்க என்னன்னா அந்த ஒரு பிம்பம் விஜயை பார்த்துட்டா போதும் உலகமே. அவங்க தான் சொல்கிறாங்களே விஜய் வந்து எல்லாருக்கும் மேலே கடவுளுக்கும் மேலே உணர். அப்பா அம்மா தேவையில்லைன்றாங்க, பொண்டாட்டி புள்ள தேவையில்லைன்றாங்க, என் குழந்தைய செத்தாலும் பரவாயில்ல நான் விஜயை பார்க்க தான் போவேன்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு நகை போனால் மட்டும் எதுக்கு நீங்கள் புலம்புறீங்க? ஏன்னாங்க 7 சவரம் நகை என்ன ஒரு பெரிய விஷயமா? விஜய் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறார். உங்களுக்கு யாருன்னு விஜய்க்கு தெரியுமா? இல்லை அது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க தான் ஒரு பொறுப்பு. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கூட்டமோ இல்லை திமுக கூட்டமோ அதிமுக கூட்டத்தில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த பொறுப்பாளருக்கு வந்து தெரியும் இவர் எந்த தொகுதியிலேருந்து வந்தார், எந்த வார்டுலேருந்து வந்தார், எந்த பகுதியிலேருந்து வந்தார்னு முகம் வரைக்கும் அடையாளம் காண முடியும். இங்கே அந்த மாதிரி நீங்கள் யாரும் அடையாளம் காண முடியும். ஏன்னா இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான அடிப்படையில் ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒரு கட்டமைப்பும் கிடையாது. வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் அங்கே வந்து விஜய் வந்து செல்ஃபி எடுத்தோம், அன்றைக்கி வந்து அவன் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கும் வரோம். அது முடிஞ்சதுன்னா அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போய்டும். ஓகே, நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து தாவேக்க வேட்பாளர் வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வெளியானது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் காரைக்குடி வேட்பாளர் பிரபு அவர்கள் வந்து அவங்க தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர்லாம் நீங்கள் வந்து வாபஸ் வாங்கன்ற மாதிரி ஒரு ஆளை வச்சு மிரட்டுற ஆடியோலாம் வெளியானது. அந்த அளவுக்கு வந்து இப்பயே அதிகாரம் வந்துருச்சு அவங்களுக்கு, இவ்வளோ மிரட்டலாம் விடுற அளவுக்கு? இல்லை, இவங்க யாருன்னு நீங்கள் வந்து பின்புலத்தை வந்து பார்க்கணும். இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் விஜய் வந்து இன்றைக்கி அறிவித்திருக்கிற அந்த வேட்பாளர்கிட்ட இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, கொஞ்சம் கூட வந்து நியாயம் தர்மமே இல்லாத பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வரைக்கும் விற்றவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நீங்கள் என்ன அரசியல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? விஜய்க்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணவங்கள கட் அவுட் வச்சவங்களையும் போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் படுத்தணும், கொள்கைகளை வந்து பேசணும், மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசினா இவங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், விஜயோட முகம் தெரியும். அப்போ விஜய் வந்து என்ன கரார், விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரசிகராக இருந்த, கட்சியில் தொண்டனாக இருக்க, இன்றைக்கி வந்து மாவட்ட செயலர், அதுக்காகலாம் உனக்கு நான் பதவி கொடுக்க மாட்டேன், எனக்கு 10 கோடி ரூபா பணம் கொடுன்னு. அவன் என்ன பண்ணுறான், வெளியிலேருந்து பணத்தை வாங்கினது இன்றைக்கி வந்து முதலீடாக தான் போடுறாங்க. 10 கோடி ரூபா இன்றைக்கி நான் போட்டால் 100 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக தான் இன்றைக்கி வந்து பணம் காக்கின்ற ஒரு தொழிலாக ஒரு ஒரு வியாபாரமாக தாவேகா வந்து மாறி இருக்கு. இப்போ பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன ஆவாங்க? பணம் கொடுக்க முடியாதவங்க வந்து கட்சி தொண்டர்களாக தான் இருக்காங்க. யாருக்குமே இன்னைக்கு பதவி கொடுக்கவே இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற அந்த வந்து டி.கே. பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து பிரபலம். இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டே இருப்பார், அவர் ரீல்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பண்ணுகின்ற அந்த செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அவ்வளோ எரிச்சல் ஊட்டும். அவர் வந்து முழு நேரமாக சமூக வலைத்தளங்கள் பயங்கர ஆக்டிவாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அவர் விஜயை விட பார்த்தீங்கன்னா புசி ஆனந்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர். ஸோ அதனால் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கறது பல கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பரப்புரை இவர் வந்து போனார், சைக்கிள் ஓட்டுற இந்த மாதிரி பேசல. எல்லா இடத்துலையும் பேசின விஜய் காரைக்குடி பேசுறது உங்களுக்கு எதுவுமே இல்லையே. நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசினவர், சீமா நிற்கிற காரைக்குடியில் மட்டும் விஜய் பேசல. அது ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக தானே இருக்குது. இல்லை, ஆச்சரியமானதான். உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? இப்போ அண்ணன் சீமானர் பேசுகிறாருன்னா அந்த தொகுதி பிரச்சனை வந்து பேசுவார், மக்கள் பிரச்சனை வந்து பேசுவார், அரசாங்கம் குறித்து வந்து பேசுவார். விஜய்க்கு அந்த மாதிரி என்ன பேசுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லைல்ல. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, புதுசாக எதையும் பேசுகிற மாதிரி இல்லை. என்ன காரணம்? ஒரே ஒரு பேட்டன் தாங்க. திரு விஜய் அவர்களோட லைஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலாம். முழுக்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவர் வச்சு படம் எடுக்கிறாரு, படங்கள் எதுவுமே ஓடலை. அப்போ இவர் ஒரு புதுவிதமான யுக்தியை கையில் எடுக்கிறார். நம்ம ஏன் புதுசாக ஒரு கதை கேட்டு எல்லாம் பண்ணோம். ஸோ தெலுங்கில் ஒரு படம் ஓடுது, அந்த படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு, அந்த படத்தை அப்படியே காப்பி ரைட்ஸ் வாங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட எல்லா படங்களும் வந்து நீங்கள் வந்து கில்லியாக இருக்கட்டும்,
நீங்கள் வந்து போக்கிரி அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லலாம். அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா அதே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட அதே ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து போடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் என்னெல்லாம் பண்ணார், இளநீ குடிக்கிறாரா இங்கே இளநீ குடிப்பார், குழந்தைய தூக்குறாரா இங்கே குழந்தைய தூக்குவார், அவர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரா சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் வில் அம்பு விடுவார். அதே தான் அவர் வில் அம்பு வந்து அவங்க அங்கே விடுறாங்கன்னா இவர் சின்ன வந்து விசிலுன்றதை கூட மறந்துட்டு அதே மாதிரி இவரும் வில் அம்பு விடுறாரு, வால் வாங்குறாரா வால் வாங்க. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பி தான். இவருக்கு வந்து புதியதாக எந்த சிந்தனை, ஏன் இந்த சிந்தனைலாம் உங்களுக்கு மழுங்கி போச்சுன்னா தினமும் கோமியம் குடிச்சா உங்களுக்கு எங்கேருந்து வந்து மூளை வளரும் சொல்லுங்க? குடிக்கிறாரா கோமியம்? ஆமாங்க, திருஷா வீட்டில் தான் இருக்காரு. திருஷா தான் தினமும் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி தினமும் வந்து கோமியம் குடிக்கிறாங்க. கோமியம் குடித்தா உங்களுக்கு எங்கேருந்து மக்களை பற்றி சிந்தனையோ இல்லை கொள்கையோ இல்லை வேற என்ன தெளிவோ இருக்குது, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் விஜயோட அரசியல் வாழ்க்கை வந்து இருந்தது. எல்லா டைம்லையும் அவர் கூடவே ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு, அவர் சொல்கிறத தான் அவர் கேட்டு பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாவா அது? அவர் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தப்போ கூட இருந்தார். டெல்லி வந்து இதுக்கு போகிறார், சிபிஐயில் ஆஜராக போகும்போது அவர் வந்து கூட கூப்பிட்டு போகிறாரு. கேட்குறாங்க இவர் யாருங்கன்னு கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா போகிறாரு, தெரியுது எல்லாருக்கும் தெரியுது. இவர் யாருங்கன்னு கேட்டால் பிரபலமான ஜோதிடர் பார்த்தீங்கன்னா ரத்தன் பண்டிட், அவர் பேர் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல். அவரே வந்து ரத்தன் பண்டிட்னு ஒரு பேர் புனைப்பேர் அவரே வந்து வச்சுட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட செய்தி தொடர்பாளர் யாராவது நீங்கள் ஒரு ஜோசியக்காரனை செய்தி தொடர்பாளரை வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து தாவேக்கால மட்டும்தான் ஆக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அவங்க பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து ஜோசியம் சொல்கிறவங்க தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதன் மூலயமாகவே ஜோசியத்தின் மூலயமாகவே இதை நீங்கள் கேன்சரை வந்து குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. அவங்க வந்து போலியாக ஒரு பிஹெச்டி பண்ண மாதிரி ஒரு டிகிரியை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பல்கலைக்கழகமும் உலகத்திலே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிட்டு சீட்டை கொடுத்தவர் தான் அந்த விஜய். ஸோ விஜய்க்கு என்னன்னா அந்த தன்னோட ரசிகர்கள் மீதோ தன்னோட தொண்டர்கள் மீதோ தன்னோட கட்சியின் மீதோ எதுவுமே இல்லை. யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவர்கள் வந்து வேட்பாளர். 36 பேர் திமுகலேருந்து வந்திருக்காங்க, 36 பேர் வந்து அதிமுக ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. 20 வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்தே வந்து கொடுத்துருக்காரு. 106 வேட்பாளர் வந்து வெளிக்கட்சியில் திமுகலேருந்து ஒருத்தர் வந்தவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறவர்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட ரசிகர்களுக்கு எதாவது பண்ணணும், தொண்டர்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்தா சீட்டு, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சீட்டே வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஓட்டை வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து ஓட்டு போடுற ஒரு மனப்பான்மை தமிழ்நாட்டு அரசியலே இருக்குது. நிறைய மக்களும் அப்படி தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் அரசியல்வாதி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காவோட வேட்பாளர்லாம் வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறாங்களா ஏதாச்சும்? ஆமாம், திருச்சி கிழக்கிலே செய்தி வந்தது. திருச்சி கிழக்கிலே பார்த்தீங்கன்னா விஜய் போட்டியிடுகின்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க மூக்குத்திகள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விஜயே வந்து பணம் கொடுக்கறதுக்கான வேலைகள்லாம் வந்து செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஆதவர்ஜுனா ரொம்ப வீரியமாக வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வருது. ஒரு ஓட்டுக்கு தமிழகத்திலே ஹையஸ்டான பேமெண்ட் எங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் 25,000 ரூபா வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஆதவர்ஜுனா பணம் கொடுக்க அவ்வளோ காசு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி பணம் இருக்குது. அவரோட மாமனாரோட பணம் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபா பணம் வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு தொகுதியில் அவர் முழுக்க இறக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வெறும் ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் வந்து பிஜேபிக்கு வேலை செய்கிறார். பிஜேபியோட பி டீம் மட்டும் நீங்கள் வந்து கடந்து போக முடியாது. விஜய்க்காக பல கார்பரேட் நிறுவனங்கள் வேலை பார்க்குது. ஒன்றுமே இல்லைங்க, நேற்றுக்கு விஜய் வந்து டி நகர் வராரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எந்த தலைவர் இருக்காது, மோடி இருக்காரு, ட்ரம்ப் இருக்காரு, அதை தாண்டி நீங்கள் எந்த தலைவர் எடுத்துட்டாலும் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 3 மணி நேரம் கேட்டை மட்டுமே லைவ் காட்டுறாங்க. ஒரு வீட்டோட கேட்டு, பனையூர் கேட்டை மட்டுமே 3 மணி நேரம் உங்கள் விஜய் உயிர் என்ன வரனான்னு அந்த கட்சியோட கொள்கை பாடலை போட்டு 3 மணி நேரம் லைவ் யாராவது காட்டுறாங்களா சொல்லுங்கள்? அந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பல கோடி பேர் அதை வந்து பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறாங்க பார்த்தா ஒன்றுமேல ஒரு கேட்டை மட்டும் தான் காமிச்சிடும். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஏதோ கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல கார்பரேட்டுகள் விஜய்க்காக வேலை செய்கிறாங்க. எப்படி ஐயா மோடி அவர்கள் வந்து வரும்போது கார்பரேட்டுக்கு வேலை செஞ்சு அவர் வந்து ஜெயிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி விஜய்க்காக பல கார்பரேட் நிறுவனங்கள் வேலை. கார்பரேட் தான் விஜய் இயக்குதுன்னா அப்போ கார்பரேட் சொல்லி தான் விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்காருங்களா? இல்லை அவருக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது. பிஜேபி சொன்ன அஜெண்டா இருந்தாலும் கார்பரேட்டுகளும் வந்து கை கோர்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பக்கா மாசுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இவ்வளோ மக்கள் வந்து திரள்றாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு விஜய் வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை நாம் தமிழரோ வந்தால் உங்களை யாரும் வந்து ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க மக்களுக்கான அரசியலை வந்து முன்னெடுப்பாங்க. அவங்களுக்குன்னு கட்சியில் வந்து கொள்கை இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் வந்து கட்சியை வந்து வழிநடத்துவாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி கட்டமைப்பே இல்லைன்னும் போது அப்போ யார் வேணாலும் விஜய் வந்து ஈஸியாக வந்து எடுப்பார் கைப்பில் தான் விஜய். அப்போ கார்பரேட்டுகள்லாம் நினைக்கிறாங்க நம்ம இவர் மேலே முதலீடு பண்ணால் நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தால் இவரை நம்ம வந்து நம்ம தொழிலை வந்து பெருசாக நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு
கார்பரேட்டுகளும் ஒரு பக்கம் விஜய் பின்னாடி வராங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகளும் விஜய் பின்னாடி வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை தாண்டி களத்தில் விஜய் ஒன்றுமே இல்லை. ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. எத்தனை சீட்டு வந்து தாவேக்காவில் நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே பொறுப்பாளரே இல்லைங்க. நீங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் உயிரென நினைத்த தொண்டர்கள் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுக்கல. அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அஜிதாக்கு வந்து நீங்கள் கட்சியில் வந்து எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல. திரும்ப திமுக போயிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து திமுக அண்ணா திமுக தான் இன்னைக்கு வேலை பார்த்துருக்காங்க. யாரும் தாவேக்காகலாம் வேலை பார்க்கல. தாவேக்கால இருந்துகிட்டே திமுக வேலை பார்க்குறாங்களா? தாவேக்கால இருந்துட்டு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு தான் வேலை பார்க்குறாங்க வேண்டி யாருமே பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு வேலை பார்க்கல. அந்த தொண்டர்கள் நிறைய பேர் நம்மகிட்டே வந்து பேசுகிறாங்க, நோட்டீஸ் எதுவுமே கொடுக்குறாங்க. தாவேக்காலேருந்து நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, என்ன தம்பி நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்தீங்க, தாவேக்காக வேலை செஞ்சீங்க, இப்போ வந்து விஜய்க்காக ஓட்டு கேட்குறீங்க, ஆனால் உங்களை பார்த்தீங்கன்னா கட்சியிலே உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல, உங்களை வேட்பாளரும் கொடுக்கணுமோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கே இப்போ புரிஞ்சதில்லை, நாங்கள் விஜய் கூட தான் இருக்கோம், ஆனால் விஜய் எங்களுக்கு எதுவுமே செய்யாதனால உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸை கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதை எடுத்து போடணும், இன்னைக்கு இந்த வார்டில் போகணும், இந்த பகுதியில் போகணும், ஓட்டு கேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு மட்டும்தான் போடணும்னு உளமாற அவங்க வந்து சொல்கிறாங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் தயவு செஞ்சு விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுகின்ற ஒரு அவலமான நிலை வந்து களத்தில் இன்றைக்கி எதிரொலிச்சு. ஓகே, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து ரெண்டு பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கு இன்னும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எலெக்ஷன் இன்னும் ஒரு 2-3 நாளில் எலெக்ஷன் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் 4ஆம் தேதி வந்துடும், தெரிஞ்சிடும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்கா நிலை என்னவா இருக்கும், விஜய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போட்டியே 2 பேருக்குள்ள தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் வந்து போட்டி. ஏன்னா புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்லாம் புஷி ஆனந்த் பணம் வாங்கி போட்டார், இன்னொரு பக்கம் வந்து காசு வாங்கிட்டு ஆட்களை வந்து போட்டார். இந்த பக்கம் விஜய் வந்து ஒரு சில பொறுப்பாளர்கள் வந்து இவர் போட்டிருக்காரு, தலைமை பொறுப்பாளர்கள் வந்து விஜய் போட்டிருக்காரு, இவர் வந்து வேட்பாளர் போட்டிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள போட்டி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் வந்து போட்டி. தாவேக்கா வந்து ஒரு வேட்பாளரை போட்டிருக்கு, ஆனால் தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக வந்து இணக்கமே அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அந்த அதிருப்தி வாக்குகள்லாம் யாருக்கு போக நினைக்கிறீங்க? அதிருப்தி வாக்குகள் யாருக்கு வேணாலும் போகலாம். அது வந்து இப்போ வந்து திமுக அண்ணா திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து நாம் தமிழுக்கு போகலாம், இல்லை நோட்டா கூட போகலாம், யாராவது ஒரு அங்கே நிற்கிற சுயேட்சை கூட போகலாம், யாருக்கு வேணாலும் போகலாம். சீட்டு கொடுக்கலன்ற அதிருப்தி அவங்க வேற கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும், தாவேக்காவுக்கு போட மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கள் ஓட்டை நிச்சயமாக நாங்கள் விஜய்க்கு போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த யார் பொறுப்பில் இருக்கிறவர்களே வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து ஈர துணி போட்டு கழுத்தறுத்துட்டாங்க, எங்களை முதுகில் வந்து குத்திட்டாங்க, இத்தனை ஆண்டுகள் வந்து 20-25 வருஷமாக நாங்கள் விஜய்க்காக நாங்கள் தற்கூறுன்ற பட்டத்தோடு நாங்கள் இன்றைக்கி சுமந்துட்டு நாங்கள் களத்தில் நின்னாலும், ஆனால் அவங்க வந்து தற்கூரியாக எங்களை நினச்சிக்கிட்டு பொதுமக்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, ஊடகங்கள் மட்டும் சொல்கிறதில்ல, கட்சியே எங்களை தற்கூரியாக தான் நினைக்கிது. அதனால் எங்களை வந்து பயன்படுத்திக்கும் போது அப்போ நாங்கள் விஜய்க்காக வேலை செய்ய மாட்டோம், களத்தில் இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன கேள்வி என்னென்னா 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியெல்லாம் தெளிஞ்சிடும், அவன் வேலைக்கு பொழப்பு பார்க்க போக ஆரம்பிச்சிருவான். இந்த வாக்கு சதவீதம் வந்து விஜய்க்கு வந்து வரும். விஜய் வந்து உண்மையான ஸ்பாய்லர், ஆனால் ஸ்பாய்லர் தான், வாக்குகளை பிரிப்பார்னா வாக்குகளை பிரிப்பார், ஆனால் அது வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் வந்து இல்லை. ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜெயிக்க மாட்டார். விஜய் நிச்சயமாக 2 தொகுதியிலும் படுதோல்வி அடைவார். 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கு இருக்குது, இப்போ வந்து தேர்தல் முறைகேடு நிறைய வழக்குகள் வந்து அவர் மேலே பதிவாயிருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இடி ஐடி இந்த மாதிரி நிறைய வழக்குகள் விஜய் மேலே தான். விஜய் வந்து சிறைச்சாலை செல்வது உறுதி, இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் 100% நடக்கும். ஏன்னா பிஜேபி எலெக்ஷனுக்குள்ள அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இல்லை அது வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா பிஜேபி இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து போய் கொடுக்குறாருங்க, மனு கொடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கமிஷனரை மாற்றுறாங்க, சிட்டி கமிஷனரை மாற்றுறாங்க, டிஜிபியை மாற்றுறாங்க. உலகத்திலே இல்லாமல் இன்னொரு செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளரை வந்து மாற்றுறாங்க, தலைமை நிலை செயலரை மாற்றுறாங்க. எல்லாமே வந்து விஜய் என்னெல்லாம் கேட்குறாரு அதெல்லாம் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட் விஜய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போகிற ஓட்டுகளை கூட பிரித்து விஜய் ஓட்டு வாங்கி முதல் இடமோ இல்லை 2வது இடமோ வரணும் தான் அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட். அவங்க வந்து திமுக அதிமுக விஜய் வச்சு காலி பண்ணுறது தான் பிஜேபியோட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு உடன்பட்டு தான் விஜய் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் களத்தில் ரிசல்ட் வேறு மாதிரி உங்களுக்கு வந்துன்னா விஜயை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இந்த கட்சியை வழிநடத்துவாங்கன்னா திரிஷா தான் கட்சியை வழிநடத்துவாங்க. இப்போ பாஜக கூட கூட்டணிக்கு போக வாய்ப்பு கிடையாதுன்றீங்க? நிச்சயமாக 2026 அப்புறம் அவர் வந்து பாஜக நோக்கி நகருவார். 2029 நிச்சயமாக போவார். 2029 பார்த்தீங்கன்னா ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே பிரதமர்னு சொல்லிட்டு நிச்சயமாக விஜய் வந்து மோடியின் கருத்தை வலுப்படுத்தும்னு சொல்லிட்டு நிச்சயமாக களத்துக்கு வருவார். நிறைய தலைகளோட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.